இன்றைக்கி நம்ம சளி மற்றும் இருமலை க்யூர் பண்ணுற சுக்குமல்லி காப்பி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு கூட வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு கூட வந்து 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி, அதாவது ட்ரை ஜிஞ்சர் பொடி சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட சுக்கு இல்லைன்னா நீங்கள் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட வந்து 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடியும் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு கூட வந்து ஒரு ஓமவல்லி இலை, அதாவது கற்பூரவள்ளி இலையை இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது கூட வந்து நம்ம ஸ்வீட்னஸ்க்காக நான் இங்கே வந்து கருப்பட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்வீட்னஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொதிக்க வைக்க போகிறோம். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து சூப்பரான ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவரே நம்ம ஜலதோஷத்தை கொஞ்சம் க்யூர் பண்ணும். இது கொதித்து முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி இதை குடிச்சிக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு ஃபீவர், சளி, இருமல் இருக்கும்போது நம்ம இதை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக க்யூர் ஆகும். நீங்களும் இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.